ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். அடித்து திருத்துதல் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் தொடங்குகிறார். சுத்தமான இருதயம் மனிதர்களுக்கு வேண்டும் என்பதை மலைப்பிரசங்கத்திலேயே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8 பார்க்கிறோம். அதே போல் நல்மனசாட்சி இங்கே தீமோத்தேயுவுக்கு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் இந்த நல்மனசாட்சியை குறித்து 18ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. சிலர் நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அதாவது ஒரு கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா தண்ணியும் உள்ளே ஏறி அந்த கப்பலை மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஆபத்தாக அந்த சிறிய ஓட்டை மாறிவிடக்கூடும். இன்றைக்கு சவுலினுடைய சால்வையை அறுத்து கொண்ட தாவீதினுடைய இருதயம் எத்தனையாய் துடித்து கொண்டிருந்ததோ, அதே போல் ஒரு சின்ன தவறை செய்தால் கூட, ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு சேற்றில் தவறி விழுந்தால் கூட அது அத்தனையாய் உதறிவிட்டு அந்த ஈரம் போகிற வரையிலும் அது பிரயாசப்படுகிறது போல நம்முடைய இருதயம் ஆண்டவரால் ஒரு சதையுள்ள இருதயமாக, நவமான இருதயமாக மாற்றப்பட்டிருந்தால் நல்மனசாட்சியோடு கூட நம்ம வாழ முடியும். இல்லைன்னா பாவத்தை நாம் தண்ணீரை போல குடிக்க ஆரம்பித்து விட்டோன்னு சொன்னால் மனசாட்சியானது மழுங்கி போய்விடக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அன்பினால், இந்த அன்பு தேங்க வேண்டும் என்று சொன்னால் தேவ அன்பு, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் சுத்தமான இருதயம் இருக்கணும், நல்மனசாட்சி இருக்கணும், மாயமற்ற ஒரு விசுவாசம். இந்த 3 இதுதான் கற்பனையினுடைய பொருள் என்றே சொல்லுகிறார். கற்பனையினுடைய அந்த உட்கருத்து என்ன? இவைகள் 3 தான். இந்த 3 காரியங்கள் இல்லாமல் அன்பு அவர்களில் குடிகொண்டிருக்க முடியாது. தேவ அன்பு எப்படின்னா, மனிதனை தேவன் எப்படியாய் நேசித்தாரோ அந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடங்குகிறார். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அன்பு தான் பிரதானமாக இருக்கணும். அன்பு இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு சத்தமிடுகிற வெண்கலம் போல, ஓசையிடுகிற ஒரு கைத்தாளம் போல தான் நான் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல அறிவை அறியத்தக்கவனாக இருந்தாலும், மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா ஒன்றுமில்லை என்று சொல்லி தான் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பை குறித்து இவைகளில் அன்பே பெரியது என்ற அந்த அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் என்று தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். அதாவது வெறுமையாக ஏட்டு சொரக்கா எப்படி கறிக்கு உதவாதோ அதே போல் அவர்கள் படிச்சுட்டு வந்து தங்களுடைய மூளை அறிவில் பிரசங்கம் பண்ணுகிறார்களே ஒழிய அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அந்த சத்தியத்தை கடைபிடித்து அதன் பின்பாக அவர்கள் போதிக்கிறவர்களாக இல்லை என்று சொல்லித்தான் பேசுகிறார். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால், அதாவது அதை செய்து அவன் அதை நிறைவேற்றுகிறவனாக இருந்துட்டு நியாயப்பிரமாணத்தை போதித்தால் நல்லா இருக்கும். நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த உலகத்தில் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கடைபிடித்தவர், நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவரால் மாத்திரம்தான் ஒரு பூரண மனிதனாக இருந்து நியாயப்பிரமாணத்தின் எல்லா காரியங்களையும் அவர் கடைபிடிக்க முடிந்தது. இப்போ பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமான்களுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் என்று ஒரு 15 பட்டியலை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக்கவோ நீதிமான்களுக்கோ கொடுக்கப்பட்டதல்ல என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி இப்போது நான் ஆவிக்குரிய ரீதியாக இந்த சத்தியங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு தெரிந்திருக்கிறபடி அப்படி சொல்லிட்டு தான் நீதிமான் ஆக்குகிறதற்கோ நீதிமான்களுக்கோ கொடுக்கப்படலை. அதனுடைய பயன் பாவத்தை உணர்த்துகிறது தான். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே பாவம் என்னது என்பதை உணர்த்துகிறதற்குத்தான். இது தேவனுக்கு பிரியமில்லாத செயல் என்பதை உணர்த்துகிறதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்.
இதனை கூறும் பவுல் தேவையற்ற நியாயப்பிரமாண ஆச்சாரங்களால் கிருபையை இழந்து போகும் கிரியைக்காரர்களை கண்டிக்கிறார். அதாவது ஆச்சாரங்களை செய்துட்டு அன்பில்லாமல் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளாமல் ஏட்டு சுரக்காய் எப்படி ஒரு பாடப்புத்தகத்தில் இருக்கிற சுரக்காய் கறிக்கு உதவாதோ அதே போலத்தான் அவர்களுடைய போதனைகள் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் உணர்த்தும் தவறுகளாக 15 தவறுகளை இங்கே பவுல் பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். அக்கிரமம், அடங்காமை, பக்தியின்மை, பாவம், அசுத்தம், சீர்கேடு, தாயை அடித்தல், தந்தையை அடித்தல், கொலை, வேசித்தனம், ஆண் புணர்ச்சி, மனுஷரை திருடுதல், பொய் பேசுதல், பொய்யான ஈடுதல், ஆரோக்கியமான போதனைக்கு எதிரான செயல் என்று சொல்லி 15 காரியங்களை இங்கே நியாயப்பிரமாண போதகர்களாய் இருக்கிறவர்களுடைய காரியங்களிலே காணப்படுகிறது. நியாயப்பிரமாணம் உணர்த்துகிற அந்த தவறுகள் என்று சொல்லுகிறார். இங்கே நியாயப்பிரமாணத்திற்கு பவுல் கொடுக்கும் சற்று விளக்கமான எல்லையை கொண்ட பட்டியலாக இது காணப்படுகிறது. தேவனுடைய பார்வையில் தவறானவை அனைத்தும் இந்த பட்டியலுக்குள்ளே அடங்கிவிடும் என்று பவுல் எழுதுகிறார். சத்தியமான போதனைகளுக்கு எதிரடையான காரியம் எந்த ஒரு காரியமோ அது தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை முற்படுகிறார். இனி அவர் தாயையோ தந்தையையோ அடிப்பதையும் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதாவது யாத்திராகமம் 20:12 தேவன் மோசைக்கு கட்டளையிட்ட காரியம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நாளடைவில் கனம் செய்கிறது குறைந்து அடிக்கிற காரியங்கள் பெருகிவிட்டபடினாலே தாய் தகப்பன்மாரை மரியாதை இல்லாமல் கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, அடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் பெருகிவிட்டபடினால, அதாவது நம்ம சொல்லுவோமே நம்முடைய பாஷையில் உபகாரம் செய்யாட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் இருன்னு சொல்லி, அதே போல் நீ கணம் செய்யாக்க விட்டால் கூட பரவாயில்லப்பா, அடிக்காமல் இருந்தால் போதும், அந்த லெவலுக்கு இங்கே பவுல் இறங்கி எழுதுகிறதை பார்க்கிறோம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்கிற அந்த கட்டளைக்கு பதிலாக தாயையும் தகப்பனையும் அடிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இது தண்டனைக்கு உரியது என்று பேசுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளை தண்டிப்பதற்கு வேதம் அனுமதிக்கிறது. பிரம்பை கையாட அறிவுரை கூறுகிறது. நீதிமொழிகள் 23:13-14 பார்க்கிறோம். அப்போதும் பிள்ளைகளை கோபமூட்டாது நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் கொலோசியர் 3:21 பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். புரியும் பருவம் வருகிற வரையிலும் பக்குவமாக நம் பிள்ளைகளை கூட அடிக்கிறதுலையும் சிட்சிக்கிறதுலையும் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. பிற உறவு நிலைகளில் எவரையும் நம்ம அடித்து திருத்துகிறதற்கு வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கலை. பெற்றோரை அடித்து திருத்துகிறதற்கு அனுமதி இல்லை. குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் விட்டு விடுவதே அது சிறந்ததாக காணப்படுகிறது. இங்கு அடித்தல் என்பதற்கு பயங்கரமான தாக்குதலையும் கோலையையும் சுட்டு மூளச் சொல்லு அந்த வார்த்தை தான் அந்த மொழிபெயர்ப்பிலே காணப்படுகிறது. பெட்ரோலஸ் அல்லது மெட்ராலஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற வார்த்தையிலிருந்து தான் அடித்து திருத்துகிற காரியம் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு மனைவியை அடிக்கிற அநேகர் காணப்படுகின்றார்கள். சில நேரங்களில் மனைவி கணவனை அடிக்கிற காரியங்களும் காணப்படுகிறது. சொந்த சரீரமாக கருதப்படுகின்ற எபேசியர் 5:28-29 சொல்லுகிறாரே, அளவின்றி அன்பு கூறுகிறதற்கு எபேசியர் 5:25-27 வரை சொல்லுகிறாரே, பலவீனத்தை புரிந்து பக்குவமாக நடந்து கொள்ளும்படியாக 1 பேதுரு 3:7 கூறப்பட்டுள்ளது. அப்படி அன்பு செலுத்த வேண்டிய தன்னுடைய சொந்த சரீரமாக இருக்கிற அந்த மனைவியை அவர்கள் அடிக்கிறதற்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அவர்களிடத்தில் கசந்து கொள்ளவும் கூடாது என்று சொல்லித்தான் கொலோசியர் 3:19 பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்படி இருக்க அடிப்பதென்பது ஒரு மிகப்பெரிய பாவம். சொந்த சரீரத்தை காயப்படுத்துகிற காரியமானது லேகியோனுடைய செயலே தவிர அது விசுவாசிகளின் செயல் அல்ல. மார்க் 5:5 அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் எத்தனையாய் தன்னுடைய சரீரத்தை கல்லுகளால் காயப்படுத்தி கொண்டிருந்தானோ, அப்படி ஒரு சொந்த மனைவியை அடிக்கிறவன் அல்லது கணவனை அடிக்கிறவர்கள் அங்கே தங்களுடைய சொந்த சரீரத்தை காயப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். கணவரை அடித்து திருத்தும் மனைவிகளும் உண்டு, அதுவும் தவறு. அவர்கள் தங்கள் மாதிரி உள்ள வாழ்வை முன்வைத்து அவர்களை மனம் திரும்புதலுக்கு வழிநடத்தவே உரிமை இருக்கிறது. மனைவி தன்னுடைய சொந்த ஒரு பரிசுத்த உள்ள நடக்கையினால் கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்று தான் வேதம் போதிக்கிறது. போதனைகள் கூட தேவையில்லை. 1 பேதுரு 3:1-2 வசனங்களில்
அதே போல் சகோதரரை அடிக்கிறவர்களும் காணப்படுகிறார்கள். அதுவும் தவறு என்றுதான் வேதம் கூறுகிறது. இனி இந்த உறவுகளுக்கு இடையே கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறவர்களும் காணப்படுகிறார்கள். அதாவது கணவனுக்கிடையே மனைவி கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறாள், மனைவியின் மேல் கணவன் கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறான், பெற்றோர்கள் பிள்ளைகளின் மேலே, பிள்ளைகள் பெற்றோர்களின் மேலே அந்த கடினமான வார்த்தைகளை சகோதரர்கள் மத்தியில் பயன்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். தீயினால் சுடுவதை விட ஆழமாக நாவினால் நாம் சுட்டுவிட முடியும் என்பதுதான் நம்முடைய தமிழ் ஒரு பழமொழியானது கூறுகிறது. திருக்குறளில் தீயினால் சுடும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்லி பார்க்கிறோம். தினமும் சொல்லால் சித்திரவதை செய்கின்ற கணவன்மார்கள் இருக்கிறார்கள், மனைவிகள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் காணப்படுகிறார்கள். இவையும் கொலைக்கு சமமானவை என்று சொல்லித்தான் 1 யோவான் 3:15 நாம் பார்க்கிறோம். விசுவாசிகள் வாயிலிருந்து பிறக்க தகாதவைகள், அதாவது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்றுதான் எபேசியர் 4:29 குறிப்பிடுகிறார். ஒருவரை ஒருவர் கோபமூட்டும்படி நடந்து கொள்ளக்கூடாது. கலாத்தியர் 6:26 கை நீட்டுகிற முன் சொல் நீட்டும் முன் ஒரு கணம் நம்ம யோசித்து இவை தகுந்தவை அல்ல, இதற்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே என்று சொல்லித்தான் நாம் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். இப்போ இந்த ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை இந்த 15 பட்டியலுக்குள்ளே அடக்கிட்டு அவர் தன்னை குறித்து அது நான் ஒரு சாட்சி என்று சொல்லுகிறார். முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையை ஓப்பனாக சொல்கிறாரு. என் இருதயத்தில் தூசிக்கிறவனா, துன்பப்படுத்துகிறவனா, கொடுமை செய்கிறவனா இருந்தேன். நான் அநியாயத்தினால் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தபடினால இங்கே தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது அந்த இன்ட்ரொடக்ஷனில் எழுதுகிறாரே, கிருபையும் இரக்கமும் சமாதானமும். அந்த இரக்கம் எனக்கு கிடைத்தபடினால தான் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட அது என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகினபடினால பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் இல்லை. அந்த பாத்திரவானாய் அவர் என்னை மாற்றிவிட்டாரே. பிரதான பாவியாய் இருந்த என்ன இத்தனை 15 பாவ பட்டியலிலே நான் நியாயப்பிரமாணத்திற்கு உரியவனாய் இருந்த போதிலும் கூட நீதிமானாக்கவோ என்னை நீதிமான்களாக என்னை அது மாற்றவோ அதற்கு வல்லமை இல்லாமல் போனபடினாலே பாவம் இது என்பதை மாத்திரம் நியாயப்பிரமாணத்தை கொண்டு தெரிந்து கொண்டேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த விசுவாசத்தினால் அவர் என்மேல் காட்டின இரக்கத்தின் நிமித்தமாகத்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நித்திய ஜீவனை அடையும்படி 16ஆம் வசனத்தில் சொல்கிறார். இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படி ஒரு எக்ஸாம்பிள், பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவள் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். இரக்கத்தில் தான் நான் தெரிந்திருக்கிறேன். நித்தியமும் அழியவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ரட்சிக்கப்படுகிறதற்கு என் பிதாவும் எனக்கு அன்பு செலுத்தினாரே, அவருக்கு சதா காலம் ஒரு மகிமை கனம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு குமாரனாகிய தீமோத்தேவி, ஆவிக்குரிய மகனே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். யுமேனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அதாவது சாத்தான் இந்த உலகத்தினுடைய மண்ணாசைகள், உலகத்தினுடைய பாவ சுபாவங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை எப்படி ஒரு பாம்பின் சுபாவம், சர்ப்பத்தின் சுபாவம், மண்ணை நக்குவா என்று சொன்ன வார்த்தையின்படி அது நம்மிடத்தில் நாம் சபையின் ஐக்கியத்திலிருந்து நாம் விட்டு கொடுக்கப்படும் பொழுது, சபையின் ஐக்கியத்திலிருந்து தூக்கி வெளியே எறியப்படும் பொழுது சாத்தானினால் உண்டாகிற சிக்ஷை நிமித்தம் அவர்கள் மறுபடியும் திரும்பி வர முடியும் என்பதற்காக, அவர்களை சிக்ஷிக்கப்படுகிறதற்காக சாத்தானிடத்தில், அதாவது ஐக்கியத்திலிருந்து நான் அவர்களை பிரித்து விட்டேன் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் அடித்து திருத்துதல், நம்முடைய உறவுகளுக்கு இடையே எப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒருவேளை அடிக்கிறவர்களாக, தூஷிக்கிறவர்களாக, துன்பப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை வைத்து நாம் அவரிடத்தில் இரக்கங்களை பெறும்பொழுது ஆண்டவர் நம்மையும் தன்னுடைய கரங்களில் எடுத்து, பவுல் சொல்லுகிறாரே,
கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது பலப்படுத்தி உண்மை உள்ளவன் என்று எண்ணி இரக்கத்தை பொழிய பண்ணி இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டித்தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் தருகிறார். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கென்று பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.